வணக்கம். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு மார்கழி மாசத்தோட 20வது நாள். ஏஷல் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் மட்டும் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சொர்க்கவாசல் தான். எல்லா பெருமாள் கோயில்களையுமே வந்து சொர்க்கவாசல் திறக்கப்படும். சிறப்பான முறையில் பூஜைகளோட தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆனால் நம்ம ஸ்ரீரங்கத்தில் மிக சிறப்பாகவே வந்து இந்த திருவிழா வந்து பயங்கர கோலாகலமாக வந்து இருக்கும். பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம ஸ்ரீரங்கம் தான். 108 திவ்ய தேசங்களில் எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்களாம். ஆனால் நம்ம ஸ்ரீரங்கத்தை தான் கோவில் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்களாம். 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் நம்ம ஸ்ரீரங்கம் தான். வருஷத்தில் 24 ஏகாதசி வருது. அதில் மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியா பெரிய ஏகாதசி, முக்தி ஏகாதசி, முக்கோடி ஏகாதசின்னு சொல்லப்படுறாங்க. அடிமையான விரத முறைகளை அந்த ஏகாதசி விரத முறையும் ஒன்று. ஏகாதசி விரதத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம வந்துட்டு சொர்க்கவாசல் பிறந்த கதைன்னு வந்து நான் ஒன்று படிச்சிருந்தேன். அதை வந்து நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து எல்லாரும் பார்த்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து தெரிஞ்சுக்குவாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாதம் வந்து வடிச்சு விட்டாட்டு குழம்பு மட்டும் தான் வைக்கணும். தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான் அப்படிங்கிறனால காலைல சாப்பிட்டு போயிடுவான். ஸ்நாக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவான். அதனால காலைல அவனுக்கு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பொரியல் வச்சு சாப்பாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து நான் சமைச்சுக்குவேன். நம்ம சேனல் நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.